அனைவருக்கும் வணக்கம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2லையும் சரி, குரூப் 4லையும் சரி, ஈவன் குரூப் 1ல் கூட பார்த்தீங்கன்னா 25 கொஷின் கேட்பாங்க. இந்த 25 கொஷினுக்கு 23 அப்படி இல்லைனா 23 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ நான் எழுதின ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஷினில் வெறும் 13 கொஷினுக்கு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ அடுத்து 2வது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 18 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். இந்த 2 எக்ஸாம் தவிர அதுக்கப்புறம் நான் எழுதின எல்லா எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா மேத்ஸில் 25க்கு 23 அப்படி இல்லைனா 23 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாமில் 25க்கு 25 எடுத்திருந்தேன். சரிங்களா? இப்போ கடைசியாக நான் எழுதின 2025 குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 25க்கு 24 எடுத்திருந்தேன். அதேமாதிரி இப்போ கடைசியாக முடிஞ்ச அந்த 2025 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 25க்கு 23 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இந்த குரூப் 4 கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஐ மீன் மேத்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? தமிழ் கஷ்டமாக இருந்தது, பட் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு கொஷின் தான் என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல. அதுவும் தெரிஞ்ச கொஷின் தான், பட் எக்ஸாமில் எனக்கு கான்செப்ட் மறந்துடுச்சு. சரிங்களா? அந்த சர்வே வச்சு ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது மட்டும்தான் நான் மிஸ் பண்ணேன். மற்றபடி எல்லா கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ இதை நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 13 கொஷின் தான் என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை எப்படி நான் ஒரு 25, 24ங்கிற அளவுக்கு கொண்டு வந்தேன், அதுக்கு நான் என்னென்ன பண்ணேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செக்ஷன் இருக்குது. சரிங்களா? ஆப்டிடியூட்னு ஒரு செக்ஷன் இருக்குது, ரீசனிங்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் ஆப்டிடியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின் கேட்பாங்க. சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 15 கொஷின் கேட்பாங்க. ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? நிச்சயமாக மேத்ஸில் நீங்கள் 25க்கு 25 எடுப்பீங்க. அதுக்கு நான் முழு பொறுப்பு. 100% இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ரீசனிங் ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அதாவது இது வரைக்கும் நம்ம நடத்துனதை வச்சு நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம் போய் எழுதுறீங்கன்னா 9 கொஷின் வரைக்கும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ரீசனிங் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்பாங்க. அதில் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதை வச்சு உங்களால் ஒரு 9 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். மினிமம் 8 கொஷினுக்காவது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான் நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம். பட் அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்குறதில்ல, எப்பயாவது தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் கொஷின் வர ஏரியாவை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். ரீசனிங்கில் கண்டிப்பாக இப்போ போய்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணால் கூட 9 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம், ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஆப்டிடியூட் கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் இதை பற்றி பிரச்சனையே இல்லை, விட்டுருங்க. இப்போ ஆப்டிடியூடுக்கு நம்மளுடைய பிளான் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆப்டிடியூடில் 2 டாபிக் முடிச்சிருக்கோம். ஸோ ஆப்டிடியூட் தான் ரீசனிங்கை விட கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் கம்பேர் பண்ணும்போது ஆப்டிடியூட் கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இதுக்கு 2 டைம் கிளாஸ் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போது 2 டாபிக் முடிச்சிருக்கோம். ஸோ அப்படியே எல்லா டாப்பிக்கும் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். சரிங்களா? எப்படியும் அதிகபட்சமாக மே மாதத்துக்குள்ள ஆப்டிடியூடில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் முடிஞ்சிடும். சரிங்களா? மேக்குள்ளே நாம் ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் ஆப்டிடியூடில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நான் திரும்ப ஒரு டைம் கிளாஸ் எடுப்பேன். அந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டீப்பாக ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நான் பொறுமையாக சொல்கிறதில்ல, அது எனக்கே தெரியும். நான் நார்மலாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கலை, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேத்ஸ் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, ஐ மீன் ஆப்டிடியூட் பற்றி ஓரளவுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ஃப்ரெஷர்ஸுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே போய்ட்டு நம்ம மேக்குள்ளே என்ன பண்ணிடலாம்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிடலாம், ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் கேப் விட்டு திரும்பவும்
இந்த ஆப்டிடியூட் கிளாஸஸ் நான் உங்களுக்கு எடுப்பேன். சரிங்களா? இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் திரும்ப ஒரு டைம் எடுப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் வந்து ஆப்டிடியூட் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, அதேமாரி மேத்ஸில் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னா, இல்லை நான் சீனியர் ஆஸ்பிரண்ட் தான் சார், பட் அந்த அளவுக்கு எனக்கு மேத்ஸில் நாலேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவங்க, நான் 2 டைம் கிளாஸ் எடுக்கிறதையும் தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. அதுவே போதும். சரிங்களா? அதுலேயும் நான் 2வது டைம் எடுக்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் ரொம்ப பேசிக்லேருந்து கொஞ்சம் மேத்ஸில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் இப்பயும் பாருங்கள். சரிங்களா? மேத்ஸில் வீக்காக இருக்கிறவங்க இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க கிளாஸையும் பாருங்கள். பார்த்துட்டு செகண்ட் டைம் போகிறதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2வது டைம் போட போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்டிடியூட் மட்டும் நம்ம 2 டைம் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக எதுவும் பண்ண வேணாம். நான் சொல்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போது நார்மலாக இருக்கிற யூடியூப் ஸ்டூடெண்ட், அப்புறம் எந்த பேட்ச்லையும் சேர முடியாதவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு 23 இல்லை 23க்கு மேலே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ மேத்ஸில் வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மீசிமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மீசிமா டாபிக் இருக்குன்னா, இதோடைய பேசிக் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நார்மலாக நம்ம கொஷின் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? நார்மல் மெத்தட், ஷார்ட்கட்லாம் இல்லாமல் நார்மல் மெத்தடில் அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இதில் இந்த பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எவ்வளோ டஃப்பான கொஷினாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 2024 பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது மீசிமா பேஸ் பண்ணி கேட்ட ஒரு கொஷின் தான். இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சரௌண்டிங்கில் கரெக்டாக ஆன்சர் பண்ண ஒரே ஆள் நான் தான். சரிங்களா? இதை வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, இதை எதுக்காக சொல்கிறேன்னு சொல்கிறேன். சரிங்களா? இந்த கொஷின் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நட்பு வட்டாரத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம். இருக்கோம், இப்படியும் இருக்கோம். அந்த 10 பேரில் இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண ஒரே ஆள் நான் தான். அதேமாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் ஆன்சர் கீ கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க கொடுத்த ஆன்சர் கீழேயே நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், அதுவும் சரிங்களா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு தப்பாக தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? எனக்கு வந்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில். நான் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான், எம்பி. சரிங்களா? ஆனால் நிறைய பேர் என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஏபி தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு அவங்க கீ கொடுக்கும்போது ஏபி தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு, எப்படி இப்படி சொல்கிறாங்க, இது வராதே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும்போது இதுதான் கொடுத்துருந்தாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய குரூப்பில் ஒரு 10 பேர் இருக்கோம். என்னுடைய நண்பர்கள்னு 10 பேர் இருக்கோம். அந்த 10 பேரில் நான் ஒருத்தவன் தான் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த எல்சிஎம் பற்றின பேசிக்கில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தது தான். வெறும் மீசிமனா என்ன, ஐ மீன் மீசிமனா என்ன, நார்மலாக என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு டேம் மாதிரி ஒன்று போடுவோம். போட்டுட்டு என்னென்ன நம்பர், இப்போ ஒரு 10, 15 நம்பர் கொடுத்தா இதை உள்ளே போடுவோம். ஒரு பகா எண்ணை வச்சு வகுத்துக்கிட்டே வருவோம். சரிங்களா? எல்சிஎம்னா இதான் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எல்சிஎம்னா என்னன்னு எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. பட் அதுதான் முக்கியம். இப்போ எல்சிஎம்னா இது எதுக்கு, இது நமக்கு நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இது எங்கே யூஸ் ஆகும், நம்மளுடைய லைஃப்பில் இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்ட்டு அந்த பேசிக் நமக்கு நல்லா தெரிஞ்சால் இந்த மாதிரி கொஷின், சரிங்களா, இந்த கொஷின் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கொஷின் யாரும் நடத்தியும் இருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி. இது வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின்னு வச்சுங்களா, ஒரு எதிர்பார்க்காத கொஷின். இந்த மாதிரி எதிர்பார்க்காத கொஷின் வந்தாலும் நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கொஷினை உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நானாக அஷ்யூம் பண்ணி ஆன்சர் பண்ணேன். ஏபின்னு 2 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானாக ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து ரேஷியோவாக மாற்றி ஆன்சர் பண்ணேன். எனக்கு கரெக்டாக ஆன்சர் வந்தது. பட் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணலை. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் வரல. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஷார்ட்கட் தேடுவீங்க. சரிங்களா? எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் அதுக்கு ஷார்ட்கட். சரிங்களா? நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வெறும் ஷார்ட்கட் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் ஒரு 15 கொஷினு கூட உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? இதை நான் சவாலாகவே சொல்கிறேன். எல்லா டாப்பிக்கும் இல்லை எல்லா கொஷினுக்கும்
ஷார்ட்கட் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் அது காலவாரி விட்டுரும். ஏன்னா எக்ஸாமில் இப்போ கொஷின் முன்ன மாதிரிலாம் கேட்குறது கிடையாது. பேசிக் லெவல் கொஷினே இப்போ ரொம்ப கேட்குறது கிடையாது. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அட்வான்ஸ்னால் டஃப்பாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி டஃப்பாக இருக்கிற கொஷினை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, ஓகே. இதுக்கு என்ன பண்ணுறது? இப்படி பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெய்ட் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட் இதுக்குன்னு தனியாலாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா நான் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போதும் உங்களுக்கு பேசிக்காக நல்லா புரிய வச்சுட்டு தான் அடுத்தது கொஷினுக்கே போவேன். சரிங்களா? நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டாலும் விட்டுருவீங்க. என்ன இருந்தாலும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கொஷின் கூட நீங்கள் போய் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கொஷினை கூட பார்க்க தேவையில்லை. நான் சொல்கிற பேசிக்கை நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்களே கூட ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிறவங்க இதுக்குன்னு தனியாக ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ நார்மலாக யூடியூப்பில் இருக்கிறவங்க இல்லை எந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ணாதவங்க, கோச்சிங் சென்டர்லாம் போகாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மீசிமன் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை எடுங்க. சரிங்களா? 6வதுலேருந்து இருக்கிற ஸ்கூல் புக் எடுத்துங்க. மேத்ஸ் புக் எடுங்க. இப்போ மீசிமனா என்னென்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புத்தகம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து மீப்போவை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மீப்போவானா என்னன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம லைஃப்பில் எங்கே அது அப்ளிகபிள் ஆகும், எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீசிமனா என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேராகிராஃபாக ஸ்டோரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேசிக் நல்லா புரிஞ்சிடும். நான் இதை தான் பண்ணேன். சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா இதில் வந்து கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பேசிக் லெவல் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கூட தெரியாது. அதாவது நார்மலாக அந்த பெருக்கல் வகுத்தல் இருக்கும் இல்லையா? இப்போ பெருக்கல்னு வச்சுக்கலாம், நார்மலாக இப்படி இருக்குது. இப்போ 15 × 20ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இதை நான் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த புள்ளி வச்சுலாம் வரும்ல. இப்போ இதே இதில் 1.5 × 0.2ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இதை எப்படி பண்ணுவேனே எனக்கு தெரியாது. அதே மாதிரி வகுத்தல் நார்மலாக பண்ணிவிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு 15/3 இருக்குன்னு வச்சுங்க. இல்லை பெரிய நம்பர் 1025/5ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இருந்தால் நான் வகுத்தல் பண்ணிவிடுவேன். இப்போ அதுவே 10.25/0.5ன்னு இருந்தால் எனக்கு பண்ண தெரியாது. ஸோ இந்த லெவலில் தான் நான் இருந்தேன். அதனால தான் ஃபஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வெறும் 13 கொஸ்டின் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஸ்கூல் புக்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஆனால் அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ இன்னொன்று நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படியும் கமெண்ட்டில் வந்து இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து 2-3 பேராவது, சார் மேத்ஸுக்கு எந்த புக்கு வாங்குறது, இந்த புக்கு வாங்கலாமா, அந்த புக்கு வாங்கலாமா, இந்த இன்ஸ்டியூஷன் புக்கு போட்டிருக்காங்க அதை வாங்கலாமா, அவங்க ஒரு புக்கு போட்டிருக்காங்க அதை வாங்கலாமான்னு எப்படியும் கேட்பீங்க. இப்போவே நான் ஆன்சரை சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த புக்குமே தேவையில்லை. ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படிங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூல் புக் ஒரு டாபிக் இருக்குது. இப்போ மீசிமா இருக்குன்னா மீசிமா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு தேடி படிங்க. அதை பேசிக் படிங்க. சரிங்களா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கொஷினுக்கு போகக்கூடாது. அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. உங்களுக்கு மீசிமானா என்னன்னு தெரியலனா ஃபஸ்ட்டு இதை படிங்க. மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா, இதை படித்து பாருங்கள். இதில் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, மீசிமானா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும். இப்போ நீங்கள் சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதவீதம் வந்து 7ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2ஆம் பருவம் தான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கங்க. அப்போ அதில் போய்ட்டு சதவீதம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். சரிங்களா? ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும், அதை படிங்க. அதே மாதிரி விகிதம் சமம். சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுவுமே 7th தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 7th 6th தெரியல. ஸோ அதையும் ஃபஸ்ட்டு போய் படிங்க. சரிங்களா? விகிதம்னா என்னன்னு படிங்க, விகித சமம்னா என்னன்னு படிங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக படிங்க. கண்டிப்பாக மேத்ஸில் வீக்காக இருக்கிறவங்க ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிங்கனாலே நீங்களும் 25க்கு 25 எடுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ மேத்ஸில் 25க்கு 25 எடுக்க ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. எப்போனா ஒரு 2020க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக் நல்லா பார்த்துட்டு போனாலே மேத்ஸில் 25க்கு 25 எடுத்துடலாம். பட் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டு மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் மேத்ஸில் 25க்கு 25 எடுக்கணும்னா ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் தான் பேசிக் இருக்குது.
ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்கும். சரிங்களா, நிறைய டிஃப்ரெண்ட்டான கொஷின் இருக்கும், நிறைய மாடல் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணி அப்பப்போ நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே தாராளமாக போதும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நானே சொல்லியிருப்பேன். இப்போ ரீசனிங் நான் முடித்ததுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் கொடுத்துருந்தேன். சரிங்களா, என்னென்ன அதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிடிஎஃப் எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஷின் இருக்கும்ல, அதை எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் சால்வ் பண்ணும்போது எப்போதுமே உங்களுக்கு தெரியாத கொஷினை எடுத்துக்கிட்டு அதை தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா, நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரீசனிங் எடுத்துப்போம். ரீசனிங்கில் வந்து இப்போ ஏஜ் எடுத்துப்போம். சரிங்களா, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் கூட வேணாம், இதை எடுத்துக்கலாம், பிளட் ரிலேஷன் எடுத்துப்போம். சரிங்களா, பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும், கொஞ்சம் டஃப்பான கொஷினும் இருக்கும். மேக்ஸிமம் பிளட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். பட் ஒரு சில கொஷினில் மட்டும் சின்ன சின்ன ட்விஸ்ட்டோடு இருக்கும். அப்போ நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் நடத்தின அதே மாடலை போய்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் கொஞ்சம் அதில் இருக்கிற கொஞ்சம் டஃப்பான கொஷின், கொஞ்சம் ட்விஸ்ட்டோடு இருக்கிற கொஷினாக செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த யோசிக்கிற அந்த திறன் வரும். சரிங்களா, ஒரு தெரியாத கொஷினை பார்க்கும்போது எப்படி யோசிக்கிறது, இந்த தெரியாத கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நான் வந்து வெறும் 13 கொஷினாக இருந்ததை 25 கொஷினாக மாற்றினேன். சரிங்களா, ஸோ நான் பண்ணது இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பார்த்தேன். சரிங்களா, இப்போ இந்த 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 2 எக்ஸாமில் நான் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை வந்து யூபிஎஸ்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா, இப்போ யூபிஎஸ்சிக்கு படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு சஜஷன் என்னென்னா, ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தை வச்சு தான் ஆப்டிடியூட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி படிக்கும்போது தான் இந்த மாதிரி 13 கொஷின் 18 கொஷினில் வந்து எனக்கு நின்றுச்சு, அதுக்கு மேலே போக முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக் இருக்காது. சரிங்களா, அவங்க வெறும் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அப்புறம் சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, மீசிமனா இது மீப்போனா இதுன்ட்டு மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்களே தவிர நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற அளவுக்கு எக்ஸாம்பிளோட வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்த உடனே ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு பேசிக்கே தெரியலை. இந்த மாதிரி 13, 18 வந்து நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் நேரடியாக எங்கே போனேன்னா ஸ்கூல் புக்குக்கு தான் போனேன். சரிங்களா, ஸ்கூல் புக்கில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ மீசிமனா என்னங்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இப்போது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நானாக க்ரியேட் பண்ணது தான். சரிங்களா, இப்போ சதவீதம் கிளாஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் அதை டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இது எல்லாமே வந்து நானாக கற்றுக்கிட்டது தான். அதை கற்றுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஸ்கூல் புக்கு தான். எப்படி நாமளாக அதை கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேசிக் நல்லா தெரிஞ்சதுன்னா நம்மளாவே நிறைய மெத்தடை க்ரியேட் பண்ணலாம். ஒரே கொஷினை பலவிதமாக சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ பேசிக் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டு அதை 2-3 விதமாக கூட நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருங்க, இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். சரிங்களா, பெய்ட் பை ஸ்டூடெண்ட் எதுவும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்க மேத்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை போய் படிங்க. சரிங்களா, அதுவும் நீங்கள் மேத்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க, பேசிக்கை நல்லா படிங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சம் இருக்கும். சரிங்களா, நிறைய மாடல் இருக்கும், எல்லாமே ஆன்சர் இருக்கும். ஆனால் ஸோ அதனால் நீங்களாக ஒரு 2-3 கொஷின் அப்பப்போ ரேண்டமாக செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். அடுத்து இப்போ நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா, பெய்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுங்களேன். அதாவது மேத்ஸில் வந்து நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், மேத்ஸே எனக்கு வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. இவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா, ஏன்னா எப்போதுமே மேத்ஸ்னு இல்லை, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து அதை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே புரியும், இல்லைனா ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்கும்போதே அதில் சொல்லியிருக்கிறது புரிஞ்சிடும். சில பேருக்கு ஒரு 2 டைம் பார்த்தாங்கன்னா புரியும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் 4 டைம் பார்த்து திரும்ப 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 படித்தா தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னே புரியும். நான் வந்து அந்த 3rd கேட்டகரி தான். நான் ரொம்ப ரொம்ப ஸ்லோ லேர்னர். சரிங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மேத்ஸில் ஃபஸ்ட்டு வந்து 13 கொஷின் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக 25 மாற்றினேன்னு சொன்னேன்ல, இது ஈஸியாக நடக்குங்க. எனக்கு பிகினிங்கில் ஒன்றுமே புரியலை. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது மீசிமனா என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா, மீசிமை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும்,
ஆனால் அதை எதுக்காக பண்ணுறோம், அதோடைய அப்ளிகேஷன் என்ன, அது எங்கே யூஸ் ஆகும், எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இப்போ சதவீதம் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதை பற்றி எனக்கு பெருசாக ஒரு ஐடியாவும் கிடையாது. நிறைய டாபிக் வந்து என்னன்னே புரியாமல் தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பிகினிங்கில். பட் திரும்ப 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 படித்து நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா கிடச்சிது. சரிங்களா? இப்போ எல்சிஎம்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த இன்ட்ரோ கிளாஸ் ஒன்று போட்டிருப்பேன். எல்சிஎம் எஸ்சிஎம் எடுக்கும்போது இன்ட்ரோ கிளாஸ் ஒன்று போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் நான் சொன்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கவே எனக்கு ஒரு வருஷம் தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமில் அந்த பேசிக் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து ஒரு டைம் 2 டைம் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அது நமக்கு வரலன்னு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையோட திரும்ப 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 ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பேட்ச்சில் இருக்கிற மேத்ஸில் வீக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க வீடியோவையும் பாருங்கள். பட் அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப டீப்பாக போடாமல் கொஞ்சம் மேலோட்டமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அதை பார்த்து வச்சுக்குவாங்க. இப்போ இதை முடிச்சுட்டு திரும்ப ஒரு டைம் நான் ஆப்டிடியூட் மட்டும் கிளாஸ் கண்டிப்பாக எடுப்பேன். அப்போ வந்து நல்லா பொறுமையாக, இன்னும் டீப்பாக, நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ இந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டு திரும்ப அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் மேத்ஸில் வீக்காக இருக்கேன், எனக்கு மேத்ஸ் வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காமல், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் புக் எடுத்து படிங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் இப்போ எல்சிஎம் இருக்கா, மீசியம்னா என்னென்னு ஸ்கூல் புக்கில் படிங்க. அதே மாதிரியே சதவீதம்னா என்னென்னு ஸ்கூல் புக்கில் படித்து பாருங்கள். விகிதம்னா என்னென்னு ஸ்கூல் புக்கில் படித்து பாருங்கள். தனி வட்டி, கூட்டு வட்டினா என்னென்னு ஸ்கூல் புக்கில் படித்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கை படித்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். முக்கியமாக சொல்ல வர்றது இதுதான். நீங்கள் ரொம்ப வந்து மேத்ஸை பற்றி பயப்பட தேவையில்லை. அது ஈஸி தான். பட் உங்களுக்கு பேசிக் நல்லா தெரிஞ்சதுன்னா எந்த கொஷினாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட்டை தேடி போகாதீங்க. உங்களுக்கு மேத்ஸ் வரலைங்கிறதுக்காக ஷார்ட்கட்டை தேடி போகாதீங்க. சரிங்களா? ஷார்ட்கட் டோட்டலாக நான் அவாய்ட் பண்ண சொல்லல. சில கொஷினுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுறது பெருசாக இருக்கும். சரிங்களா? டைம் அதிகமாக எடுத்துக்கும். அந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நானே கூட அப்பப்போ சில ஷார்ட்கட்லாம் சொல்லுவேன். சரிங்களா? பட் நான் சொல்ல வர்றது முழுக்க வெறும் ஷார்ட்கட்னு ஷார்ட்கட்டை நோக்கியே போகாதீங்க. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு பேசிக் மட்டும் தெரிஞ்சு ஒரு கொஷினை நார்மல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே நீங்கள் மேத்ஸில் 25 கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா எனக்கு பேசிக்கும் தெரியும், நார்மல் மெத்தடும் தெரியும், கொஞ்சம் ஷார்ட்கட்டும் தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்களும் 25 எடுத்துடலாம். எனக்கு வெறும் ஷார்ட்கட் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்களால கண்டிப்பாக 25 எடுக்க முடியாது. அதிகபட்சம் 15 கொஷின் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே பெருசு தான். சரிங்களா? கண்டிப்பாக ஷார்ட்கட் உங்களுக்கு எக்ஸாமில் காலவாரி விட்டுரும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட அந்த ஷார்ட்கட்டை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்கட்னு போகாதீங்க. அப்புறம் நான் லாஸ்ட்டாக திரும்பவும் ஒரு டைம் சொல்லிடுறேன். நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு புரியலைனா கூட நான் திரும்ப கிளாஸ் எடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். இன்னும் நமக்கு நிறைய டைமும் இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு புரியலேன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படக்கூடாது. சரிங்களா? மற்ற சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டு இருங்க. மேத்ஸை வந்து கம்ப்ளீட்டாக என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, முடிச்சுக்கலாம்.